சின்ன வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. போதும், இந்த மாதிரி வதங்கினாலே போதும். நமக்கு ப்ரௌன் கலரில் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். சேமியா கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு சிலர் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி சாப்பிடுவாங்க. இதுக்கு நாங்கள் சும்மாவே அப்படியே உளுந்தம்பருப்பு வெங்காயம் நிறையா போட்டுறதுனால சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கொதித்த உடனே அதுக்கப்புறம் சேமியா எடுத்து போட்டுக்கலாம். எல்லாம் வெங்காயம், தண்ணி, உப்பு எல்லாமே நல்லா இதாகிடுச்சு. இப்போ நம்ம சேமியா எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். என்றைக்காவது ஒரு நாளைக்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். விரும்பி நம்ம சாப்பிடுவோம். டெய்லி நம்மளால் சாப்பிட முடியாது. எங்களுக்கு ரவையை விட சேமியா ரொம்ப பிடிக்கும். நல்லா கிளறிட்டு சிம்மில் வச்சு அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடினீங்கன்னா சூப்பரான சேமியா உப்புமா ரெடி ஆகிடும். வீட்டில் சூப்பரான சேமியா உப்புமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. உளுந்தம்பருப்பு எல்லாமே வெங்காயம் எல்லாம் நல்லா இதாகிடுச்சு. நல்லா பாருங்கள், எடுத்து காட்டுறேன். இந்த கன்சிஸ்டன்சி போதும், இந்த அளவில் போதும். இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சேமியா உப்புமா. நம்ம வீட்டில் சூப்பரான சேமியா உப்புமா ரெடி ஆகிடுச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம். இதோட ஒரு காஃபி குடித்தா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி போட்டுறேன், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.